திண்டுக்கல்லில் நடைபெற்ற 72வது கூட்டுறவு வார விழாவில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி பல முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகளின் பணியை எளிதாக்க ரூபாய் 53 கோடியில் 6800 புதிய முனைய இயந்திரங்கள் வாங்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நெல் சேமிப்பை மேம்படுத்த 8 லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட குடோன்கள் கட்டப்பட்டுள்ளன. 376 இருந்த அரிசி ஆலைகள் இன்று 700 உயர்த்தப்பட்டு அனைத்திலும் தரமான அரிசிக்காக கலர் சார்ட்டட் இயந்திரங்கள் பொருத்தப்பட்டுள்ளன. 2023-24 மட்டும் 4000 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டுள்ளன. திண்டுக்கல்லில் 239 ரேஷன் கடைகள் ISO சான்றிதழ் பெற்றுள்ளன. நுகர்பொருள் வாணிப கழக வரலாற்றில் இந்த ஆண்டில் 48 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்து தமிழக அரசு சாதனை படைத்துள்ளது. மேலும் அதிமுக 10 ஆண்டுகளில் வாங்கியதை விட தற்போதைய அரசு 54 மாதங்களில் 1,98 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்து புதிய சாதனை உருவாக்கியுள்ளது. தமிழகம் இந்தியாவில் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். சான்றோர் குரல் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் லட்சுமணனுடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி. நகர்மன்ற பேரூராட்சி மன்றத்துடைய தலைவர்களை தெரிவித்திருக்கிறேன். குறிப்பாக கடுமையான கடன்களுக்கு உள்ளாகிற விவசாயிகள் வட மாநிலங்கள் எல்லாம் தற்கொலை செய்து கொண்டு மடித்துக் கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் இது போன்ற கூட்டுறவு செய்கின்றோம். முதலமைச்சர் அவர்கள் அறிவித்ததற்கு மாநிலம் முழுவதும் 12,60,223 பயனாளிகளுக்கு சுமார் 4,710 கோடி 82 லட்சம் ரூபாய் அளவுக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதன்படி நம்ம மாவட்டத்தில் 53,899 பயனாளிகளுக்கு சுமார் 193 கோடி 70 லட்சம் ரூபாயிலே கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டத்தில் மகளிர் சிறைப்படும் கடன் தள்ளுபடி தொடர்பாக 3,793 குடும்பங்களை சேர்ந்த 34,783 செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை ஃபாலோ